வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பொன்னி பச்சரிசி வடிச்சிருக்கேங்க. அரிசி ஊற வைக்க மறந்துட்டோம், அதனால பொன்னி பச்சரிசி வடிச்சிருக்கிறோம். அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் தட்டில். சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சாதமும் நல்லாயிருக்கும். ஆனால் தூயமல்லி சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சரி வரல, மறந்துட்டோம். அதனால தான் பொன்னி பச்சரிசி சாதம். அடுத்து இன்றைக்கி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருங்க. ரொம்ப அருமையாக வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இன்றைக்கி ரசம் வைக்கலைங்க. நேற்று வச்ச ரசமே நிறைய இருந்தது, அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் வச்சுக்கலாம். முட்டை வறுவல் அதில் ஒரு 2 துண்டு வச்சுக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மாம்பழம், அதில் ஒரு 2 துண்டு வச்சுக்கலாம். அடுத்து ஊறுகாய், தக்காளி ஊறுகாய். இந்த கிள்ளு சாம்பாருக்கும் தக்காளி ஊறுகாய்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க, அதனால் அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைய ஸ்பெஷல் வந்துங்க வஞ்சன மீன் தந்தூரி தந்தூரி ஃப்ரை மாதிரி வஞ்சன மீன் ஃப்ரை பண்ணியிருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து எங்கள் வீட்டில் மீன் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி இதுதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொன்னி பச்சரிசி சாதம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், முட்டை வறுவல், மாம்பழம், தக்காளி ஊறுகாய், வஞ்சன மீன் வறுவல். இவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.